Para Science Hall. Your victory is our responsibility. Proper guidance of medical engineering undergraduates. ரைட், அப்போ ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ நார்மலாக நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் பேப்பர் கிளாஸஸ். பேப்பர் கிளாஸஸை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸாமுக்கு இன்னும் ஒரு 1 இயர் தான் நியர்லி ஒரு 8 months இருக்கிற டைமில் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ 8 months இருக்கிற டைமில் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இதில் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் 8 months இருக்கிற டைமில் ஸ்டார்ட் பண்ணுறோம். இதில் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் எங்களுடைய ஃபிசிக்ஸ் எடுத்து பார்த்தோம்னா ஃபிசிக்ஸில் டோட்டலாக வந்துட்டு 11 பாடங்கள் இருக்கும். 11 பாடங்களில் தியரியும் போய் கொண்டு இருக்கேன்னு சில பாடங்களுடைய தியரியும் போய் கொண்டு இருக்குது. தியரியும் போய் கொண்டு இருக்கிற சந்தர்ப்பத்தில் எக்ஸாமும் சரியாக 8 months இருக்கிற சந்தர்ப்பத்தில் நம்ம வந்து பேப்பர் கிளாஸை ஸ்டார்ட் பண்ணுறோம். அப்போ பேப்பர் கிளாஸை ஸ்டார்ட் பண்ணுற டைமில் சில விஷயங்களை நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். அவங்களுக்கு தெரியும் 2 years படிக்கும். என்ன கிட்டத்தட்ட 2.5 years வந்து நாங்கள் படிக்கிறோம். 2.5 years படிக்கிறோம். இந்த 2.5 years அவுட்புட் வந்துட்டு ரிசல்ட்டை வந்து நீங்கள் கொடுக்க போகிறது வந்துட்டு ஜஸ்ட் ஒரு 5 hours and 10 minutes 5 hours and 10 minutes தான் இந்த 2.5 years ரிசல்ட்டை கொடுக்க போகிறீங்க. 3 hours and 3 hours 10 minutes வந்துட்டு ஸ்ட்ரக்சர் எஸ்ஐக்கு, அதே போல் 2 hours வந்துட்டு எம்சிக்கு. டோட்டலாக வந்துட்டு 5 hours and 10 minutes தான் நீங்கள் வந்துட்டு இந்த அவுட்புட்டை கொடுக்க போகிறீங்க. 2.5 years அவுட்புட் வந்துட்டு இதுக்குள்ளே இருக்குது. நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். இது வரைக்கும் ஒரு A-level ஜேர்னி ஸ்டார்ட் ஆனதுலேருந்து இப்போ நவ் கரண்ட் ப்ரெசன்ட் அடுத்த வந்துட்டு ஃபைனல் எக்ஸாம். ஸோ 3 விதமாக பார்த்து கொண்டோம்னா ஒரு A-level ஜேர்னி ஸ்டார்ட் ஆகி ஒரு ஓலல் முடிஞ்ச உடனே இப்போ ஓலல் முடிஞ்சதுலேருந்து ப்ரெசன்ட் வரைக்கும் நீங்கள் என்ன செஞ்சீங்கிற விஷயம் ஒன்று இருக்குது. நீங்கள் என்ன செஞ்சீங்க, வாட் யூ டிட், நீங்கள் என்ன செஞ்சீங்க, ஒரு கொஷின் மார்க் கொண்டு இருக்கு. இப்போ இந்த கொஷின் மார்க்குக்கு ஆன்சர் வந்துட்டு இருக்கேன். எப்படியான வடிவம் ஒன்று நல்லா எஃபெக்டிவாக யூஸ் பண்ணினேன், படித்தேன், இந்த மாதிரி ஒரு ஆன்சர் ஒன்று இருக்கணும். அப்படி இல்லாட்டி சம்டைம்ஸ் படித்தேன், சம்டைம்ஸ் படிக்கலை, அதாவது ஏற்றத்தாழ்வா சர்க்குலேட் மாதிரி சம்டைம்ஸ் படித்தேன் சம்டைம்ஸ் படிக்கலை அப்படின்ற மாதிரி ஒரு பதில் ஒன்று இருக்கணும். அப்படி இல்லாட்டி அறவே படிக்கலை இந்த மாதிரி பதிலிக்கணும். 3 விதமான பதில் வந்துட்டு இருக்கலாம். நீங்கள் என்ன செஞ்சீங்க இது வரைக்கும் வந்து சொல்லி. அடுத்த வந்துட்டு என்ன செய்ய போகிறீங்க, இந்த ப்ரெசன்ட்லேருந்து ஃபைனல் எக்ஸாம் வரைக்கும் என்ன செய்ய போகிறீங்க, வாட் வில் இந்த மாதிரி வரப்போகுது, என்ன செய்ய போகிறீங்க. அவ்வளோ சொல்கிற விஷயம் வந்து என்னென்னா, இது வரைக்கும் இதிலேருந்து நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா குட், அதே ஸ்டடீஸை அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. இங்கே வந்து நாங்கள் படிச்சிருந்தோம், கொஞ்சம் விட்டு படிச்சிருந்தோம், இந்த மாதிரி ஒரு பதில் ஒன்று இருக்குமா இருந்தால் உங்களையும் சொல்கிறேன், சரி பரவாயில்ல, இதுக்கு புற வைக்கிற டைமை சரி நல்லா பாவீங்க. அப்படி இல்லை அறவே படிக்கவே இல்லைன்ற ஒரு பதில் ஒன்று இருக்குமென்னு சொன்னால் இதுக்கு பிறகு நல்லாவே ஹார்ட் ஒர்க் போடுங்க. இந்த 8 months உங்களோட ஹார்ட் ஒர்க் சரியாக இருக்குமென்னு சொன்னால் கட்டாயம் நீங்கள் ஒரு பெஸ்ட்டான ரிசல்ட் உண்டு. உங்களோட டேலண்ட்டுக்கு நீங்கள் என்ன ரிசல்ட் எடுக்கலாமோ அந்த பெஸ்ட்டான ரிசல்ட்டை நீங்கள் அச்சீவ் பண்ணக்கூடிய ஒரு வடிவம் உண்டாக இருக்குது. சரியாக பாவச்சிங்கன்னு சொன்னால் இந்த 8 months சரியாக பாவச்சிங்க. ஏன்னா நீங்கள் ஃபிசிக்ஸில் 11 பாடம், ஒரு மாதம் ஒரு பாடம் படித்தாலுமே காணாம். 11 மாதம் தேவைப்படும். பட் 8 மாதம் தான் ஆயிடுச்சு. ஒரு 1 month ஒரு யூனிட் படித்தாலுமே போதும். அந்த வடிவத்தை நீங்கள் உணர்ந்து கொண்டா சரி, கட்டாயம் உணர்ந்து கொள்ளணும். சில பேர் நினச்சி கொள்றீங்க கடைசி 3 மாதம் படித்தா காணும், கடைசி 2 மாதம் படித்தா காணும். ஸோ நாட் பாசிபிள், சாத்தியம் இல்லை. ஒரு மாதம் ஒரு பாடம் படித்தாலுமே உங்களுக்கு போதும்.
8 months தான் இருக்கு. ஸோ அதெல்லாம் மைண்டுக்கு நான் வச்சுக்கொள்ளும், மைண்டுக்கு ரீஃப்ரெஷ் பண்ணிக்கொள்ளும். ரைட் தான், மைண்டுக்கு ரீஃப்ரெஷ் பண்ணிக்கொள்ளும். இன்னொரு விஷயம் சொல்கிறேன், இந்த 2 கேட்டகரி ஸ்பெஷலாக அந்த 2 கேட்டகரி, அதாவது விட்டு படித்தேன் அல்லது படிக்கவே இல்லைங்கிற கேட்டகரி ரெண்டும் சொல்கிறேன். நீங்கள் உண்மையிலே நீங்கள் பாஸ்டில் செஞ்ச தவற மனசாட்சியாக ஏற்றுக்கொண்டு அதுக்கு ரெக்ரெட் பண்ணி நீங்கள் சரி ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்களாக இருந்தால் நீங்கள் நிச்சயமாக இவங்களையும் பீட் பண்ணலாம். நீங்கள் இந்த 2 கேட்டகரியில் மீக்கிறாங்க. முதலாவது உங்களோட நீங்கள் செஞ்ச மிஸ்டேக்கை வச்சு ரெக்ரெட் பண்ணணும், வருந்தணும். அதை வருந்தி அதுக்குரிய சொல்யூஷன் எடுத்து நீங்கள் ஹார்ட் ஒர்க் கொண்டு கொடுப்பீங்கன்னு சொன்னால் சரியா ஹார்ட் ஒர்க். இவங்களும் ஹார்ட் ஒர்க் கொடுப்பாங்கண்ணே, அவங்க கொடுக்குற ஹார்ட் ஒர்க்கை விட டபுள் மடங்கு நீங்கள் ஹார்ட் ஒர்க் கொடுப்பீங்கன்னு சொன்னால் கட்டாயம் உங்களையும் அவங்கள பீட் பண்ணி பிரியக்கூடிய மாதிரி இருக்கு. ஏலவலுங்கிற காம்படிஷன் தான், ஃபுல் அண்ட் ஃபுல் காம்படிஷன். பொறாமறிய கூட அவன் படிக்கானேன்னு சொல்லி பொறாம இருந்தது கூட அவன் படிக்கணும், படிச்சுட்டு போட்டு நானும் படிக்கணும் சொல்லி அந்த காம்படிஷனை கொண்டு வந்துட்டீங்கன்னா சரி. அப்போ ஆமாம், அடுத்த இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்லிட்டு வரேன். நீங்கள் உங்களோட லைஃப்பில் நீங்கள் செலவழிக்கக்கூடிய பெஸ்ட்டான செலவழிப்பு, அதாவது நீங்கள் செலவழிக்கிறதுல வந்துட்டு பெஸ்ட்டான எக்ஸ்பென்சிவ் எதாக இருக்கும்டா நீங்கள் எஜுகேஷனுக்கு செலவழிக்கிறதா இருக்கு. உண்மையில் நீங்கள் செய்கிற பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டு எஜுகேஷனுக்கு செய்கிற இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்குது. அப்போ எஜுகேஷனுக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண விட்டால, இப்போ நீங்கள் எஜுகேஷனுக்கு செலவழிக்கிங்க என்று சொல்லி எடுக்கக்கூடா அப்படின்னு நினைக்கக்கூடா. எஜுகேஷனுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, நாட் எக்ஸ்பென்சிவ், அது எக்ஸ்பென்சிவ் இல்லை, நீங்கள் அதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. நீங்கள் எஜுகேஷனுக்கு இன்வெஸ்ட் பண்ணுற டைமில் அது பின்னால், அதாவது அநியாயமாக இல்லாமல் தேவைக்கு நீங்கள் எஜுகேஷனுக்கு ஸ்பெண்ட் பண்ணுவீங்கன்னா அதான் நீங்கள் செலவழிக்கிற பெஸ்ட்டான எக்ஸ்பென்சிவாக இருக்குது. இப்போ நீங்கள் சாப்பாட்டுக்கு செலவழிக்கிங்கன்னு அது 1 டேயில் சமயப்பாடு அடைஞ்சிடும். சரி, நீங்கள் ஆடைக்கு செலவழிக்கிங்கன்னு அது வந்துட்டு ஒரு 1 இயரில் அதில் எஃபெக்டிவ் போய்த்துடும். இது எக்ரி பண்ணுறீங்க தானே? ஒரு 1 இயருக்கு மேலே ஒரு ரெஸ்டாரண்ட் பாவிக்கையில் தானே எப்படியும் அது ஃபேட் ஆயிடும், அதில் தரம் குறைஞ்சிடும். சாப்பிட்டீங்கன்னா 1 டேயிலே அதில் கதை சரி. நீங்கள் செலவழிக்கிறது ஒரு பெஸ்ட்டான செலவழிப்பு, பெஸ்ட்டான எக்ஸ்பென்சிவ் என்ன அதிகம் சொன்னால் நீங்கள் ஸ்டடீஸுக்காண்டி செலவழிக்கிறது. ஸோ நம்ம ஒவ்வொரு 11 பாடத்துக்கும் இப்படியான வடிவத்தில் ஒவ்வொரு டியூட் தருவோம். டியூட்டண்டா இதில் எம்சிக்கு மட்டும் இருக்கு. ஸோ மற்ற பாடங்களுக்கு நம்ம எம்சிக்கு அதே மாதிரி ஸ்ட்ரக்சர் எக்ஸைல் அதை சேர்த்து தருவோம். மிஸ்ட்டுக்கு மெஷர்மெண்ட் மட்டும் தந்திருக்கிறோம். மெஷர்மெண்ட் மட்டும் உங்களுக்கு எம்சிக்கு மட்டும் கலந்த படிவமாக இருக்கும். ஸோ அடுத்தடுத்த பாடங்களுக்கு நம்ம தொடர்ச்சியாக ஒவ்வொரு டியூட்ஸாக தரும், டியூட்ஸாக பார்த்துக்குவோம். அப்போ டியூட்ஸை வந்து கட்டாயம் விடுங்க, சரியா? நீங்கள் சில பேர் வந்துட்டு ஃபோனில் இருக்கும், லேப்டாப்பில் இருக்கி, வெப்சைட்டில் இருக்கி, அப்படி இப்படிலாம் செல்லுவீங்க. பட் அது வந்துட்டு ஒரு ஃபிசிக்கல் டச் இல்லை. நீங்கள் ஃபைனல் பேப்பர் ஃபிசிக்கல் டச் பண்ணி செய்ய போகிறீங்க. ஸோ நீங்கள் வெப்சைட்டில் இருக்கி, ஃபோனில் இருக்கி, ஃபோட்டோவில் இருக்குன்னு சொல்லி இந்த டியூட்டுக்கு நீங்கள் செலவழிக்க போகிற ஒரு 100 rupees அல்லது ஒரு 200 rupees நீங்கள் பெரிய எக்ஸ்பென்சிவ் மாதிரி பார்த்துக்கொள்ள வேணாம். ஏன்னா நீங்கள் இப்போ ஒரு சாப்பாடு பார்சலே வந்துட்டு ஒரு 500-700 கிட்ட போகுது. ஒரு கொத்து பார்சலே 700 நினைக்கிறேன். ஒரு ஃப்ரைட் ரைஸ் பார்சலே ஒரு 800 நினைக்கிறேன். அது 800 கொடுத்து நீங்கள் வாங்க போகிறது ஒரு டேக்கும் இல்லை, ஒரு வேலைக்கு. ஒரு வேலைக்கான செலவு தான் 800 700 500 சம்திங் எக்ஸெட்ரா. ஆனால் இந்த டியூட்டுங்கிறது உங்கள் லைஃப் ஃபுல்லாகவே பிரயோசனப்பட போகுது. இந்த டியூட் பிரயோசனப்படாது. இந்த டியூட்லேருந்து நீங்கள் எடுக்கிற நாலேஜ் பிரயோசனப்படும், சரிதானே? இந்த டியூட்டை எடுத்து இந்த டியூட்டில் எழுதாதீங்க. இந்த எம்சிக்கு ஆன்சரில் இதில் மார்க் பண்ணுறது தவிர்த்து கொண்டா நல்ல. மெயினாக நீங்கள் இன்னொருக்கா செஞ்சு பார்க்கணும். இப்போ கிளாஸில் நான் செஞ்சு காட்ட போகிறேன். இப்போ அது மட்டும் போதா, நீங்கள் இன்னொருக்கா செஞ்சு காட்டணும். இப்போ நீங்கள் இன்னொருக்கா செஞ்சு பார்க்கணும். அப்போ டியூட்டில் எழுதுறதே கொஞ்சம் தவிர்த்து கொள்ளுங்க. ஃபுல்லாகவே வந்துட்டு ஒரு காப்பி வந்து ஃபாலோ பண்ணி இந்த காப்பியில் எழுதிட்டுவாங்க. டியூட் வந்து டியூட்டாகவே இருக்கிறது. அப்போ நீங்கள் பிறகு என்ன, உங்களோட பேர் மட்டும் எழுதுவீங்க. டியூட் மாறாமல் வைக்கிறது, பேர் மட்டும் எழுதுவீங்க. நீங்கள் டியூட் மாறாமல் வைக்கிறதுக்கு அதுக்கு பிறகு வந்துட்டு என்ன செய்யுங்கன்னு சொன்னால் உள்ளுக்கு எதுவுமே எழுதாதீங்க. உள்ளுக்கு எது சரி எழுதினீங்கன்னா ஆன்சரை டிக் பண்ணிட்டீங்க வைங்களேன். அப்புறம் உங்களுக்கு திரும்பி கேள்வி செய்யறது மனசு வராது. அந்த ஆன்சர் தான் கண்ணுக்கு பட்டுட்டே இருக்கும். அப்போ அதனால் ஆன்சரை டிக் பண்ணாதீங்க. இந்த ஆன்சரை நம்ம பின்னாலையும் போட்டிருப்போம். அப்போ ஆன்சரை நீங்கள் வந்து டிக் பண்ண தேவையில்லை. இப்போ நீங்கள் கேள்வியை செஞ்சு ஃபுல் அண்ட் ஃபுல் நான் கதைக்கிற விளக்கம் எல்லாமே நீங்கள் தனி காப்பி போட்டு அந்த காப்பியை ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிட்டு வரணும். தனி காப்பி வந்து போட்டு நான் கதைக்கிற விளக்கங்கள்
எக்ஸ்ட்ரா கரிக்குலர் விஷயங்கள் எல்லா விஷயத்தையுமே அதில் நோட் பண்ணிட்டு வரணும். அப்போ டியூட் வந்துட்டு ஒவ்வொரு டியூட்டாக முடிச்சு போகிற டைமில் உங்களுக்கு கான்ஃபிடென்ட் வந்துட்டு என்ன செஞ்சிடும் கூட்டிகிட்டு போகணும். செஞ்சிடலாம், ஒரே ஒன்று சிம்பிளாக எடுத்துடலாம்ன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்து வந்துடணும். ரைட். அப்போ 7 மணி வரைக்கும் நம்ம கிளாஸில் மேக்ஸிமம் பார்ப்போம். ஸோ இது வந்து எப்படி இருந்துச்சுன்னா உங்கள்கிட்ட அந்த கடைசி ஒரு சான்ஸ் இருக்கும், கடைசி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஆகிக்கும். நீங்கள் இது வரைக்கும் படிக்கலைன்னு சொன்னாலும் இதுக்கு பிறகுற காலங்களை சரியாக பயன்படுத்துவீங்கன்னு சொன்னால் லாஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். லாஸ்ட் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். இந்த சான்ஸை நீங்கள் விட்டீங்கன்னா இதுக்கு பிறகு நீங்கள் எழும்புறது கடும் கஷ்டமாக இருக்கும். இதான் லாஸ்ட் சான்ஸ் இருக்குது. இந்த சான்ஸை நீங்கள் விட்டுட்டீங்கன்னு சொன்னால் இந்த சான்ஸை நீங்கள் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டீங்கன்னா ஒரு எழும்புற வந்துட்டு கடும் கஷ்டமாக இருக்கும். சரி, அப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அப்போ பேசிக்காக வந்துட்டு உங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் கதைச்சிக்கிறேன். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். யூனிட் 1 ஸ்டார்ட் பண்ண போகிறோம். யூனிட் 1 அவனோட பேப்பர் கிளாஸை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ தியரி கிளாஸ் அது போகிற மாதிரி போயிட்டு இருக்கும். இங்கே நம்ம யூனிட் 1 எம்சிக்யூ, அதுக்கப்புறம் யூனிட் 1 ஸ்ட்ரக்சர், அப்புறம் யூனிட் 2 எம்சிக்யூ, அப்புறம் அதில் ஸ்ட்ரக்சர்ன்ற மாதிரி பேப்பர் கிளாஸ் ஒரு வகையாக போய்கொண்டு இருக்கும். தியரி கிளாஸும் ஒரு வகையாக போய்கொண்டு இருக்கும். ஸோ இப்போ முக்கியமான விஷயம் என்னென்னா இதுக்கான கொப்பி, இதுக்கான நோட் வந்து சரியாக மெயின்டைன் பண்ணணும். ரைட் தானே? இப்போ நான் அந்த வடிவத்தையும் காய்ச்சிட்டு வரேன். சரியா? முதலாவது கிளாஸுக்கு வருவீங்க. இப்போ கிளாஸில் ஒரு டியூட் ஒன்று தந்திப்பேன். இப்போ கிளாஸில் கதைக்கிற விஷயங்களை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஒரு புக் ஒன்று வச்சுக்கொள்ளும். கிளாஸில் கதைக்கக்கூடிய விஷயங்களை ஃபாலோ பண்ணுறதுக்கு, கேள்விகளுக்கு ஆன்சர் எழுதுறதுக்கு ஒரு புக் ஒன்று வச்சுக்கொள்ளும். இந்த புக் மட்டும் போதா. பிறகு என்ன செய்யணும்னா இந்த புக்கில் எல்லா விஷயம், கிளாஸில் கதைக்கிற எல்லா விஷயமும் இந்த புக்கில் எழுதுவோம். இந்த புக்கில் கிளாஸில் கதைக்கிற எல்லா விஷயமும் நம்ம எழுதிட்டு போவீங்க. அதே மாதிரி இன்னொரு வடிவம் அடிக்கணும், ஷார்ட் நோட்ஸ்ன்னு சொல்லி இன்னொரு வடிவம் ஒன்று எடுக்கணும், ஷார்ட் நோட்ஸ். இதை நீங்கள் ஒவ்வொரு நாளும் கிளாஸ் முடிஞ்சு போக வீட்டை போய் செய்யக்கூடிய வேலையாக இருக்குது. ஷார்ட் நோட்ஸுங்கிற பகுதி வந்துட்டு நீங்கள் வீட்டை போய் செய்யக்கூடிய பகுதியாக இருக்குது. அநேகமான சில சேர்மார் வந்து ஷார்ட் நோட்ஸ்லாம் பிரிண்ட் பண்ணி கொடுக்குறேன். எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. ஷார்ட் நோட்ஸை பிரிண்ட் பண்ணி கொடுக்குறது. ஏன்னா ஷார்ட் நோட்ஸுங்கிறது உங்களுக்காக நீங்கள் எடுக்கிறது பேர் தான் ஷார்ட் நோட்ஸ். இன்னொரு ஆள் ஷார்ட் நோட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்றும் விளங்காது. உங்களுக்கு விளங்குறதுக்கான வாய்ப்பு மிச்சம் தயாராக இருக்குது. ரைட் தானே? அப்போ ஷார்ட் நோட்ஸ் அவர் நீங்கள் எடுக்கணும். இப்போ ஷார்ட் நோட்ஸ் எடுக்கிற டைமில் என்ன செய்யணும், A4 ஷீட்டை நடுவில் மடிங்க, ஹாஃபால் மடித்து ஷார்ட் நோட்ஸில் எடுத்துக்கொள்ளும். ஷார்ட் நோட்ஸில் எடுக்கிற டைமில் A4 ஷீட்டில் நடுவில் மடித்து அதில் முக்கியமான ஐடியாக்கள், முக்கியமான விஷயங்கள் மட்டும்தான் வரும். உதாரணத்துக்கு இப்படி மடிச்சிட்டிங்கன்னு சொன்னால் 1 சைடு மட்டும் யூஸ் பண்ணுங்கள். சரியா? 2 சைடும் யூஸ் பண்ண வேணாம். 1 சைடு மட்டும் யூஸ் பண்ணுங்கள். இப்படி மடித்து 1 சைடு. இப்போ இதில் ஷார்ட் நோட்ஸ் வரணும், அடுத்தது இதில் ஷார்ட் நோட்ஸ் வரும். மற்ற சைடு வந்து பிள்ளைங்க இருக்கேன் 1 சைடு தான் பாவீங்க. இப்போ ஷார்ட் நோட்ஸுக்கு வடிவமாக வச்சுக்கொள்ளுங்க. இப்போ ஷார்ட் நோட்ஸில் என்ன வரணும்னு சொன்னால் நம்ம இந்த புக்கில் வந்து என்ன வரும், இந்த புக்கில் நோட்ஸ் நம்ம கேள்விக்கு தேவையான விஷயங்கள் வரும், கேள்வி செய்வீங்க, செய்முறை வரும், கேள்விக்கு தேவையான தகவல்கள் வரும், எல்லாமே வரும். ஆனால் இதில் என்ன வரணும்டா, செய்முறை வரக்கூடா, கணக்கு வரக்கூடா, கல்குலேஷன் வரக்கூடா. இதில் என்ன வரணும்டா, அந்த ஐடியாக்கள், கன்செப்டுகள் ஐடியாக்கள் மட்டும்தான் வரணும். அதில் மட்டும் வரும். அப்போ நீங்கள் ஃபைனலாக இந்த டியூட் நம்ம செய்யக்கூடாது. அந்த டியூட்டில் ஒரு 100 கேள்வி நம்ம செய்கிறோம்னு சொன்னால் 100 கேள்வி செஞ்சோம்னா 100 கேள்விக்குமான விளக்கம் இதில் இருக்கும். அந்த 100 கேள்வியிலும் இந்த எடுக்கிற ஐடியா இருக்குது தானே, அது இதில் இருக்கு. அப்போ எக்ஸாம் போகக்கூடாது. நீங்கள் என்ன செஞ்சுட்டு போனால் சரி, இதை மட்டும் பார்த்துட்டு போனீங்கன்னா இந்த 100 கேள்வி செஞ்சது சமனாக இருக்கும். அது 100 கேள்வி செஞ்சது ஈக்குவலாக இருக்கும். இதை மட்டும் பார்த்துட்டு போனீங்கன்னா இதை பார்த்து ஒரு விஷயம் விளங்கலாட்டி சார் அந்த கோப்பையை பற்றி பார்த்தீங்கன்னா அது விளங்கிருமே சொல்லி. அடுத்த முக்கியமான விஷயம் என்னென்றா, எல்லாரும் மனிதர்கள். மனிதர்களுக்கு இருக்கிற பொதுவான விஷயம் மறதி. வந்துட்டு மறதி. இப்போ மறந்து வந்துட்டு என்னன்னு சொன்னா, என்ன மறதிக்கு மருந்து, டாக்குமெண்டேஷன். சரியா அந்த கொப்பியில சரியா மெயின்டைன் பண்ணணும், அதான் மருந்து. ஏன்னா மறதி இல்லாமல் டாக்டர்கிட்ட போய் மருந்து எடுத்துட்டு கேட்கலாம். மறதி இல்லாமல் ஆகுறதுக்கு அவன் தகவல்களை சரியா குறிச்சு வச்சுட்டு நான் மறந்தா போய் பார்த்தோம்னா சரி. பார்க்கறதுக்கு டாக்குமெண்டேஷன் டாக்குமெண்டேஷன் இருந்தால் தானே பார்க்கலாம். கொப்பி அடிக்கணும், ஷார்ட் கொப்பி அடிக்கணும், அதில் அழகாக எழுதிக்கணும். கொப்பிலே ஒன்றும் இல்லையான ஒரு என்னத்தை பார்க்குறது ஒன்றும் மிக்கதான். ஸோ டாக்குமெண்டேஷன் கடு முக்கியமான விஷயம் ஒன்றா இருக்குது. ரைட். ஸோ டிஸ்க்ளைமர் மாதிரி
மது அருந்துதல் தீங்கு விளைக்குங்கிற மாதிரி நான் இந்த விஷயம் எல்லாம் கலத்தி வச்சுக்கேன். சரியானே? தேவையான விஷயம் நீங்கள் இருந்தால் நோட் பண்ணிக்கேன். அவ்வளோதான், டிஸ்க்ளைமர் ஸ்டார்ட் பண்ணுவோம்.